கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தற்கால உலகத்தில் மனிதர்கள் மாணவர்கள்லாம் எப்படிங்கிறாங்க, இந்த 18லேருந்து 25 இல்லை 13லேருந்து 25 30 பொதுவாக யூடியூப்பை யார் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே தான். 35 வயசுக்கு மேலே பார்க்குறவங்களாம் கம்மி யூடியூபை பொதுவாக. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் இதுங்களெல்லாம் ஃபேஸ்புக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் 50 வயசில் 50 வயசு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் இதை வியாபாரமாகவும் ஆக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் வந்து அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது போகிறது, அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது, இப்படி ஒரு வேலை பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆன்லைன் கேம்லாம் வர வந்துச்சு, ரம்யாடு அப்படி தானே. நிறைய நடிகர்கள்லாம் வந்து சொல்லி, அந்த அக்கா அந்த அண்ணன்லாம் வந்து சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரம்யா ஆடுங்க, வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான். ரம்யா ஆடி 4 பேர் செத்துட்டாங்கன்னு தான் நியூஸ் வந்தது. ரம்யா ஆடி 2 பேர் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்கன்னு வரவே இல்லை. வந்துச்சா இந்த ரம்யா அண்ணர் இவர் கோடீஸ்வரன் ஆகிட்டாருன்னா விளம்பரத்தில் வந்தது. நியூஸில் உண்மையிலேயே நடந்துதாங்கண்ணா, நான் ரம்யா அண்ணன் 2 வீடு கட்டேன் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு வாழ்க்கை அப்படின்னா ஒரு எதிர்வினை ஆற்ற ஒரு செயல் இருக்கணும். உன் புத்தியை வந்து மங்கடிக்காமல் இருக்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் நீ எதனா ஈடுபடுற செய்கிற மாதிரி இருக்கணும். இது வாழ்க்கை. இதை ஒரு கேம் ஆக்கி கொடுத்துட்டான் அவன் கையில். இப்போ கார் ஓட்டுறோம், நீ ஃபிசிக்கலாக அப்பா கார் வாங்கி கொடுக்குறதுக்கெல்லாம் தகுதியில். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பாவம் என்ன பண்ணுவார், ஒரு 5000 4000 50,000 சம்பளம் வாங்குறவர் கார் வாங்குவாரானா, இல்லை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கியிருப்பார், லோன் கட்டுவார், இல்லை வாடகை கட்டுவார், அது ஹெச்ஆர்ஏ வராமல் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர் சந்திச்சிருப்பார். ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பார். இப்போ பிள்ளையா வந்துட்டாங்க, டிகிரியெல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் வச்சிச்சு, ஃபோனில் கேம் கச்சிச்சு. இப்போ என்ன செய்கிறான்னா, காலைல எழுந்தோடனே அந்த கேமில் பாதியில் விட்டுக்கிறானா, அதில் வர நிறைய கேம்லாம் இருக்குது. பப்ஜி இல்லை நிறைய கேம்களில் நிறைய இருக்குது. கேமை மட்டுமே உருவாக்குற சாஃப்ட்வேர் உருவாக்குற கம்பெனியே இருக்குது. கேமுங்களை மட்டுமே டெய்லி ஒரு புதுசு புதுசாக கேமுக்கும் அப்லோட் ஆகினே இருக்குது. கேமில் வந்து ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய இருக்குது. நல்லா இருக்குது. 2 விரல வச்சு ஆட்டு கஷ்டப்படுறது, அப்படி இப்படி போனோம் அப்படி போனோன்னா ஒரு கார் ஓட்டுறதோ இல்லை ஏதோ நிறைய கேம் இருக்குது. அப்படி கட்டமாக போட்டு உள்ளே இருக்கிறது. ஏன் இவ்வளோ பேசுகிறேன் நானே, கலர்ஸ் இருக்குது, சால்டர் ஒன்று இருக்குது. அக்கா கூட சால்ட் ஆடுவாங்க சாயந்தரம் வந்து, அப்போ தான் கொஞ்சம் மூளை வந்து ப்ரெஸ் ஆகும். ஆமாம் சால்ட்டு ரம்மி ஆடுறதுக்கு பதில். இது பிரச்சனை இல்லாத கேம்னு ஒன்று இருக்குது. ஆரம்பத்தில் நல்லா இருக்குது. வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன். மலேசியாவில் ஒருத்தரை பார்த்தேன், எல்லாம் 25 40 தானே சொன்னேன். அவங்க 60 வயசு. என்ன பண்ணுவீங்க, கேம் ஆடுவேன். அப்போது வேலை வெட்டி கூட நான் இப்போ போகிறதில்ல. ஏன் அப்படி போகிறதில்ல? இல்லை என் பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு 2 பேரும் கேம் ஆடுனுக்கிறாங்க, நான் வேலைக்கு போயின்னு இருந்தேன், பார்த்தேன் இவங்க கேம் ஆடுனுக்கிறாங்க, நம்ம சம்பாதிச்சு கொடுத்துனுக்குறோம், நம்ம கேம் ஆடலாம். நான் இப்போ கேம் ஆடுனுக்கிறேன், ஏன் வேலைக்கு போகல? இப்போ அவங்களும் வேலைக்கு போகல. அப்போ சாப்பாடும் இல்லை, ஒரு வேளை சாப்பிட்டு கேம் ஆடுன்னு இருப்போம். சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, சீரியஸாக இந்த கேம்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. நான் உள்ளே போயிட்டேன். அதனால் இப்போ கேம் ஆடாமல் இருக்க முடியல. இப்போ கூட இந்த லெவலில் ஆடிக்கிறேன்னு எடுத்து ஃபோனை காமிச்சாங்க. ஒரு 2000 சொச்சம் கேம் விளையாடிக்கிறாங்க. நீங்கள் இந்த கலர்லாம் ஊற்றுறீங்களா, அது எவ்வளோன்னா 10,024 பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 4 நாளாக அந்த கேமை ஜெயிக்கவே முடியல. நான் என் பொண்ணுக்கிட்ட குத்தேன், என் பொண்டாட்டிக்கிட்ட குத்தேன். அவ்வளோ காலிலேருந்து காப்பி டீயே குடிக்காமல் நேற்றுலேருந்து காலிலேருந்து சாதிக்கும். சீரியஸாக நான் வந்து உங்களுக்கு பொய்யெல்லாம் சொல்ல, எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே எப்பேற்பட்ட கேமும் ஜெயிச்சு கொடுத்துருவா என் பொண்ணு. அவகிட்டையும் போய் அதுவும் வேலைக்கு ஆகலை. இன்னைக்கு காலையில் வெளியே வரும்போது சொல்கிறேன், ஜெயிச்சுட்டு இருந்தாங்க நேற்று. அதுக்கப்புறமா ஒரு 10-20 கேம் லெவல் போயிட்டேன். இப்போ நான் இப்போது 10,040 கேமுக்கு போயின்னுக்கிறேன் லெவலு. 24 தான் இந்த பிரச்சனை. அடுத்தது 20 கேம் மாட்டேன். எப்படிம்மா ஜெயிச்ச? அதுக்கு ஒரு யூடியூப் இருக்குதுப்பா. அந்த கேம் நம்பரை போட்டால் யூடியூப் பார்த்தா என்ன பண்ணோம், அது இந்த லெவலில் வந்து ஜெயிக்கிறது எப்படி? இப்போ எனக்கு பிரச்சனை கச்சிச்சு, தீர்வு கச்சிச்சு, வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு.
ஆடிய ஆட்டம் என்ன ஆடினா காலைல ஏந்தம்மா உட்காந்தம்மா சோறு இருக்குது, ஆல்மா டீ காபி பிஸ்கெட் வருகுது. என் பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில், புரியுதா என்ன சொல்கிறேன், ஃபோனில் பாதாம் போயிட்டு வரோம் நானும் என் நண்பரும் மணிவரும் நானும். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அப்போ இதெல்லாம் கவனிச்சானா அப்படின்ட்டு. வெளியே அநியாயத்துக்கு காற்று அடிக்குது அந்த ஸ்டீம் இன்ஜினில். வெளியே வரும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி வெளியே வரலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்காந்துன்னு கேம் பண்ணுக்கிறான். சீரியஸா நானும் அவரையும் பார்க்குறேன், காத்தையும் பார்க்குறேன். இந்த காத்தியும் அடியுது. அப்போ இவனுக்கு வாழ்க்கையை எங்கே நினச்சிக்கிறாங்கன்னா கேம் ஆடுறது தான். ஏதோ தமாஸ்க்கு கேம் பண்ண ஒரு டைம் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆடலாம், 10 நிமிஷம் ஆடலாம், தப்பும் கிடையாது. அப்படி நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, புனிதமான ஒரு கேம் ஆடாத என்ன ஒன்று இவனை மாதிரி ஒரு அரக்கன். இவ்வளோ வயசாகுது, பணம் சம்பாதிடா, வெளியே போய் சம்பாதிச்சு அப்பனுக்கு சோறு போடுறா, அந்த வயசான அந்த பொம்பளைக்கு 2 பேர் சோறு போடுறான்னா கேம் ஆடி ஜெயிச்சுன்னுக்கிறேன். என்ன பண்ணுவேன் நீ மயிரே? திட்டுறதுக்கு ஆள் இல்லை தானே உனக்கு. அதுதான் அவமா என்ன மயிரை பிடுங்க போகிற வளர்ந்த பிறகு. கண்ணீர் வந்துச்சு எனக்கு. நான் ஐசிஎஃப்ல வேலை செய்கிறேன் 17க்கு முன்னாடி. இந்த டிராஃபிக்கில் நிற்கிறேன் நான். என்னோட வேலை செய்கிறவர் ஒருத்தர் வந்து கூட வந்து நின்னார். அந்த பைக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பின்னாடிலாம் தூக்கின்னு சீட்லாம் இல்லாமல் இருக்கும் தெரியுமா, அந்த பைக்கில் உட்காந்துக்கிறாரு அவர். நாங்கள் உங்களுக்கு தான் கேட்டாங்க. அவருக்கு புரிஞ்சிச்சு என் பையன்துன்னாரு. நான் கேட்டது என்ன உங்களுக்கு தான் கேட்டேன். அவர் போயிட்டு வர வண்டி அவர்தான் தானே இருக்குண்ணா. அப்போ எனக்கு ஏதோ சந்தேகம் வர மாதிரி தான் அந்த வண்டி இருந்தது. அவருக்கு மேட்ச் ஆகலை. அவருக்கும் என்ன பண்ணிச்சா இது, உங்கள் பையன் வண்டி நீங்கள் ஏன் ஓட்டுறீங்க? பையன் வீட்டில் கேம் ஆடுனுக்கிறான், சர்வீஸ் கொடுக்கணும், ஏன் வாங்கி கொடுத்தீங்க? என்ன பண்ணுறது, புள்ள ஆசைப்படுது. என்ன பண்ணுறது, புள்ள ஆசைப்படுது. இந்த பைக்கில் நீங்கள் ஓட்டுறதுக்கு அவன் ஏன் ஆசைப்பட்டான்னு கேட்டேன் நான் ஸ்கூட்டர் வச்சுக்கிறேங்க சர்வீஸுக்கு. எங்கடா அண்ணா நகருக்கு, அதாவது இந்த இடத்துல இருந்து அண்ணா நகருக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான். அது எத்தனை போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு இல்லை அவனுக்கு. கொடுத்துட்டு எப்படி திரும்பி வர்றதுன்னு கேட்குறான். நீங்கள் மட்டும் எப்படி வருவீங்க? அது நான் பஸ்ஸு கசை பிடிச்சி ஃப்ரெண்டுங்க அண்ணா வருவாங்க வந்துடுவேன். அவனுக்கு இல்லையா? இல்லை, ஃப்ரெண்டு இல்லை அவனுக்கு, ஃப்ரெண்டு இல்லை. ஏன் யாரு கூட பேச மாட்டானா? இதுக்கு இது இதை வந்து நான் ஃபேஸ்புக்லேயே பார்த்தேன். ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், சைக்கிளில் போய்க்கிறான், கீழே ஊன்ட்டுக்கிறான். அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் சைக்கிளே ஏற்கனவே ஏற்றி போவான் நான் ஸ்கூலுக்கெல்லாம். இப்போ அவன் நந்து போயின்னுக்கிறான். ஊந்துட்டு ஃப்ரெண்டை தூக்கு கூட இல்லை. என்னடா அது மாதிரி கீழே ஊன்ட்டேன், தூக்கு கூட மாட்டேன், கேட்காம கூட போறிய என்னடான்னு கேட்டான். அன்றைக்கி வேறு யாரும் ஃப்ரெண்டு இல்லை, நீ மட்டும்தான் இருந்த, அதனால் உனக்கு நான் கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ எனக்கு 600 பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்கட்டான். 600 ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் வந்து உடனே ஃபிசிக்கலாக பக்கத்து ஃப்ரெண்டை விட்டான். இதே ஃபேஸ்புக்கில் நான் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபேஸ்புக்கை வந்த காலத்தில் ஒருத்தர் தூக்கு போட்டு சேர்த்துட்டு அதையும் வந்து போஸ்ட் போட்டுருந்தார். தூக்கு போட்டு சேர்த்துட்டு கீழே கம்மில் ஏதுவாங்கல்ல, நான் இந்த காரணத்துக்கு சேர்த்துட்டேன்னு அதையும் போஸ்ட் போட்டு சேர்த்துட்டார். அது ஃபேஸ்புக்கில் நான் போய் பார்த்தேன். என்னடாண்ணா, நான் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் போதுனாலும் நான் டெய்லியும் மெசேஜ் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபேஸ்புக் ஆரம்பித்த காலத்துலேருந்து போட்டுன்னுக்கிறேன். ஆனால் எனக்கு பிறந்த நாள் ஒருத்தருமே போடல. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, தூக்கு போட்டு. இதெல்லாம் நீங்கள் சிரிக்கிறீங்க. இவங்களை எவன் திருத்த முடியும்ல? அந்த அம்மா பட்டு பட்டு பார்த்து போய் லேத்தில் போய் வேலை செஞ்சுக்கிறாங்க, விட்டு வந்துட்டுக்கிறாங்க. இவனுக்கு வீட்டில் உட்காந்து சமாளிக்கு நம்ம எதுக்கு போயிடணும், வயசாயிடுச்சு, நம்ம கேம் ஆடலான்ட்டு. இப்போ என்ன தான் பண்ணுக்கிறீங்கன்னா, இல்லை எப்போனா வெளியே போய் வேலை கேள்வி போயிட்டு வருவான், ஏன்னா ஒன்று பண்ணுவான், இல்லைனா இல்லை, சம்பாதிச்சதெல்லாம் காலியாகினுக்குது, எப்போ முடியுதோ அப்போ செத்துருவேன்ட்டாங்க. சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட சொன்னீங்க, அதுவும் உங்கள் வீடியோ பார்த்து தான் கேம் ஆடுறேன் நாங்கள். இது உங்களுக்கு நல்லா இருக்குது. என்னை பார்த்து என்ன சொன்னாங்க, உங்கள் வீடியோ பார்த்து தான் சந்தோஷமாக இருக்கு சொன்னீங்க, நீங்கள் தான் என் கண்ணை திறந்து வச்சிங்க. இவனுக்கு போய் உட்காந்து விளையாடுறதுக்கு நானும் விளையாடணும்னு நினச்சிட்டு சேர்த்து வச்சதில்ல. இப்போ சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டாக்கா வந்துடும், ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்றேன், மீதியெல்லாம் கேம் தான். தியானம்லாம் பண்ண முடியாது சார், எனக்கு வேணாம். அப்போ எதுக்கு வந்தீங்க? இல்லை இவ்வளோ நல்லது எனக்கு பண்ணீங்களே, பார்த்துட்டு போகலான்ட்டு மாலை போட்டு இப்போ காசு கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு தேவை என்ன, மாலையும் துட்டும் தானே, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. கரெக்ட் தானே? வலிக்குதுங்க. இந்த இந்த சமூகம் எப்படி போயின்னுக்குதே, எல்லா திறமையும் எங்கே போய் கொட்டிங்கிறான்னா, குத்துறா வெட்டுறா.
அந்த கார் எடுத்துன்னு போகிறான், 4 பேர் ஊந்துறாங்க, அதை பற்றி அக்கறையே இல்லை, அப்படியே திருப்பின்னு போகிறான். நேரில் அதே தான், பெரிய பாறைங்கள் வந்து அப்படியே ஓடிட்டான். கார் மேலே போய் கீழே போய் சைடில் போயிடுச்சு. ஏன்னா காரை பார்த்து கேமை பார்த்து கார் எப்படி ஓட்டுவான்? கேமை பார்த்து பிசிக்கலாக கார் ஓட்டுறவன் எப்படி ஓட்டுவான்? அவனுக்கு பிரச்சனையெல்லாம் அங்கேயே தீர்ந்துடுது. அதுலையே கேம்லேயே. ஏன் அப்பா சோறு போட்டுருவார், பையன் கேம் நிற்பான். இன்னொன்று அந்த கேண்டி கிரஷ் ஆகான்னு ஒரு கேம் ஒன்று வந்தது, இப்போ இருக்குதா என்னன்னு தெரில, அது ஃபேஸ்புக்லேயே இருக்கும் அந்த கேமு. அதில் டிவியில் இது ரேடியோவில் எஃப்எம் பேசினார் ஒருத்தர். இன்னமும் சொன்னாங்க ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்ட கீழேட்டுன்னு எல்லாம் திட்டின்னு இருந்தாங்க. பார்த்தா 1200 கிராஸ் பண்ணியிருந்தேன் கேண்டி கிரஷ் ஆகாவை. ஃபெயில் தானே ஆகிட்ட, பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாணம் பண்ணாங்க. அப்போது வந்து 2000 கிராஸ் பண்ணியிருந்தேன், தாலி கட்டுருந்தாங்க. கேம் ஆடிட்டு பார்த்தா தாலி இருந்தது. அம்மா ஒரு 3000 கிராஸ் பண்ணிக்கிறேன், புள்ள வந்துச்சுன்னாங்க. நான் சீரியஸாக கேம் ஆடுகிறேன், எனக்கு குழந்தெல்லாம் வந்துருக்குதுன்னு நான் ஒத்தி இப்படி சொன்னார்னு இதில் எஃப்எம்ல கேட்டேன் நான். எப்படி போயின்னுக்கிறான்? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். பாவமாகுது இந்த குழந்தைகளை. நம்ம என்ன செய்ய முடியும்? திட்டினா மட்டும் திருந்தா போது. இந்த வீடியோ பார்த்தாக்கா அவன் அப்படியே அந்த அம்மா பேசுவான், அவனையும் பார்க்கன்னு வரதுக்கு. இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த வீடியோவை இருந்தாலும் பேசுகிறான் பாரு, வீடியோ கேம்லாம் நான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறேன் அந்த அப்பா கிட்ட. அப்பாவோட பலகீனத்தை பிடிச்சி வச்சுக்கிறான். ஏன்னா அவர் ஜாதி சங்க தலைவர், எத்தனை குத்தாரு. அவர் யார்? அப்பா நீ எந்த ஜாதி சங்கத்தை வச்சுக்கிற தெரியுமா? அந்தால் யார் தெரியுமா உனக்கு? நான் என்ன பண்ணுவார் அவர்? அப்படியாடா இத்திரம் போய் செய்யணுவார். அவன் கேம் ஆடினுப்பான். இதாங்க இது கேம். இது இந்த கேமில் எப்படி ஜெயிப்பான் அவன் அது ஆடி தெரிஞ்சு வச்சுக்கிறான். இந்த என் ஜாதி வெறியன் சம்பாரிச்சு குத்துனுப்பான். பொண்ணு ஜாதி தான் தேட போகிறான். எப்படி இருந்தாலும் பொண்ணு கிடைக்க போகிறது இல்லை. எது கட்சி தான் என்ன பண்ணுவான்? கட்டி வச்சுருவான்ட்டு. இப்போ சில பெண் குழந்தைங்க தான் உஷாராகுதுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும், கண்ணை கருமை வந்துடுவானுங்க, நம்ம சம்பாதிச்சு வந்தாதான்னு சில பெண் குழந்தைங்க. அதுவும் பிடிக்கல. பொம்பளை பசங்கன்னா பாஸ் பண்ணி விட்டுறாங்க, ஆம்பளை பசங்கன்னா ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்க. இவனுங்க பொம்பளை பேர் பார்த்த உடனேப்பா பாஸ் பண்ணி விட்டுறானுங்க. பார்த்துருங்கெல்லாம் மோசமானவனுங்கண்ணா. இப்போ அப்பாவுக்கும் ஆமாம் பொறுக்குது. ஏன் எல்லாம் சரிடா, ராஜி பேரா பாஸ் ஆனா ராஜி ஆம்பளை பேருமே வருமே அப்போ கேட்பான்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்பனையும் அட்டாக் பண்ண கற்றுக் கொடுத்துக்கிறாங்கல்ல. கேமில் யாரும் வந்தாலும் அடிச்சு சா வச்சிடணும், அப்படி தானே? தூக்கணும், குத்தணும், கத்தி ஏறணும், ஒரே ஒன்பது காட்சிகளாக பண்ணுக்குது. அதில் யாருன்னா பேசினா ஒரு பார்வை பார்ப்பான் பாரு, உள்ளேருந்து அந்த வைப்ரேஷன்லேயே அப்பா பயந்து வெளியே வந்துடுவார். கேம் ஆடுனுக்கும் போது என்னடா கேமாட ஆடுற, இது நல்லா ஆடுதுன்னு போய் சொன்னான்னு வச்சுக்க, அவன் பார்ப்பான் ஒரு பார்வை. அந்த ஃபுல் எசன்ஸும் அந்த கண்ணில் வந்து ஊற்றும். அந்த கல்லேருந்து, அதாவது நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை அப்படின்னு ஒன்று அந்த பார்த்த உடனே அப்பா பயந்து வந்துடுவார். ஐயோ ஆனால் அதிகபட்சம் பேசாத, தற்கொலை பண்ணிப்பேன்னுவான். கேம் ஆனதோட செத்துடலான்டான்னு சொல்லுவான். நானா கண்ணி தான் சொல்லுவேன், கேம் ஆனுக்கிறதோட செத்துடலாம் நீன்ட்டு. புரியுதாண்ணா சொல்லிட்டு? வேலைக்கு ஆகாத புள்ள வீட்டில் இருந்தாண்ணா வெளியே இருந்தாண்ணா செத்தா தான் என்ன? நம்ம பிள்ளையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்து விட்டதோ அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ உனக்கு கேம்லாம் எது கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க? என்டர்டைன் பண்ணுற பேரில் என்ன பண்ண, விருந்தாள் மாதிரி ஆகி சொந்தக்காரன் ஆகி அதுவே நிரந்தரமாகி உன்னை வெளியே தட்டுது. இப்போ அவனே காணாமல் போயிடுச்சு. அவன் கேம் இல்லைனாக்கா விரல் வர ஆடுது, பதைப்பானுங்க. ஃபோனை மட்டும் பிடிக்கிட்டா போதும், சிறைச்சாலை வச்ச மாதிரி தான் அவன். அவனுக்கு ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஃபோன் இல்லைன்னா என்ன இல்லை, வாழ்க்கையே இல்லை. எந்த குழந்தைகிட்டயோ சும்மா ஃபோனை கொடுத்தோன்னே டக்குன்னு ஒரு கேமை டவுன்லோட் பண்ணுறோம். பார்த்துக்கிறீங்களா? ஒரு 15 வயசு பையன்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபோனை சும்மா இந்தாமல் ஒரு 2 மணி வச்சு நின்றுட்டு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அங்கிள் நான் அந்த கேம் எனக்கு ஃபோனை நான் யூஸ் பண்ணலாமா? ஓகே, அவள் தான் போவோம். அதுக்கு தெரியும் எங்கேருந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிக்கும், அந்த கேம் ஆனுக்கும். திருப்பி கொடுக்கும்போது டெலீட்டும் பண்ணி கொடுத்துரும். அது உன் ஃபோன்லேருந்து டெலீட் ஆகாது, அங்கே உட்காந்துக்கும், திரும்ப வந்துடும். அம்மா அப்பப்போ வந்து சிரிக்கும். நம்மளால் ஒருத்தர் அப்படி தான் காரில் வந்துங்கிறாரு, அப்பப்போ வந்து சிரிக்குது. போன ஏங்க இது மாதிரி ஆயிடுச்சு, ஏன் அது மாதிரி சத்தம் அப்பப்போ போகுது, நான் தெரிலங்க, பையன்கிட்ட கொடுத்தேன் கேம் ஆடினா அதுலேருந்து அதுலேருந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபோனு பேட்டர்னு பாஸ்வேர்டெலாம் நீங்கள் மாற்றிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பேட்டர்ன் போட்டு அதில் வச்சுட்டு இருப்பான். நீங்கள் மாற்றிட்டு கொடுத்தோடனே சிரிப்பான், ஐயோ பாவன்ட்டு. அவன் திரும்ப அவன் பேட்டர்னை பசந்து போட்டு, இவர் கெஸ்ட்டு தானே இவர், இதில் நான் தானே ஓனருன்னுவான். டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஆகிட்டானுங்க. டெக்னிக்கலி என்ன பண்ணிட்டான், குழந்தைங்க அசிங்கத்தை அழகாக கற்றுக்கிச்சிங்க.
குழந்தைங்க அசிங்கத்தெல்லாம் அழகாக கற்றுன்னு அப்படியே வரப்பந்துங்க. இதான் சொன்னேன், பார்த்தே அப்பனை வெளியே தத்த முடியும்னு கற்று வச்சுங்குதுங்க. உன்னுடைய பலகீனத்தெல்லாம் அவன் பற்றி வச்சுக்கிறான். குழந்தைங்க என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, பலகீனத்தெல்லாம் பற்றி வச்சுக்கிறாங்க. ஆல்மா நீங்கள் வாழ்க்கையில் பாவம் தான். நீங்கள் பாசமாகறீங்க, அது உங்கள் பலகீனத்தை புரிஞ்சு வச்சுக்குது. ஆல்மா என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து, சார் புள்ள வீடியோ கேமான்னுங்கிறான், அதுக்கு ஒரு வீடியோ போடுங்களேன். நம்ம வீடியோ போட்டு காமிச்சாக்கா அவரு இன்னும் நெருக்கமாயிடுவார் பிள்ளைகிட்டயா. பாடுறா வீடியோ கேம் ஆடுறது எவ்வளோ சிறந்து வச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ எடுத்து போய் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, வீடியோ கேம் ஆடுறது நல்லதாண்டா. அவர் இந்த பைத்தியக்காரன் பாரு, நீ நல்லது தானே செஞ்சுக்கிற, இப்படி திட்டின ஒரு என்ன எப்படி பேசுகிறான் பாடுறா. உங்களெல்லாம் திட்டுறான். நான் உனக்கு எங்கள் அம்மாவுக்கு தானடா பெற்றேன், நானும் அவங்க அம்மா 2 பேரும் அவ்வளோ ஒரு பத்தினிடா அவங்க அம்மா. கேம் ஆடுறவங்களாம் திட்டுறான் பாடுறான். இவனா இவெல்லாம் மனுஷனா பீ போட்டுக்கிறான், என்ன திட்டினானே தெரியலடா, நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 59 ரூபாய் கட்டினா நம்ம என்ன பண்ணலாம், லைவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 59 ரூபாய் கட்டி லைவில் காமிப்பார் நாங்கள் பாரு. ஏன்னா பீ போடுவாங்க எப்படி இருந்தாலும், ஏன்னா வீடியோவில் இதில் போட மாட்டாங்க. நமக்கு அறிவுக்குதாப்பா, வீடியோ பார்த்து நம்மளை திட்டுறா, நீ நம்மளை திட்டுறானுவான். ஓ நான் நீ யாரு கேட்பான். 2 பேரும் பாசம் ஆகிடுவானுங்க. ஆல்மா கேம் என்ன பண்ணிருப்பாங்க திரும்ப. இது ஒன்று தான், இது ஒன்று தான். வாழ்க்கையே விளையாட்டு தான். இந்த வாழ்க்கை இருக்குதுல்ல, புருஷன் பொண்டாட்டி குடும்பம் இதெல்லாம் இருக்குதுல்ல, இதுவே என்ன தான். இதனால தான் துணிஞ்சு ஒருத்தன் விட்டு போக முடியுது. ஒருத்தர் பண்ணத்தில் எப்படி ஆனாரு, தமாசுன்னு தெரிஞ்சிச்சு அந்த ஆளுக்கு. அப்படித்தானே நானா சொல்கிறேன், உனக்கும் தெரிஞ்சிட்டு தமாசுன்னு. ஆனால் கொஞ்சம் அழகாக தான் விளையாட, நல்லா தான் விளையாட, சந்தோஷமாக தான் விளையாட. கேமும் உங்கள் கையில் தானே இருக்குது. சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி விளையாட வராது, இல்லை வேலை ஷிஃப்ட்டில் அது போது விளையாடுறது, போர் அடிக்கும் போது விளையாடுறதுன்ட்டு. இப்போ விளையாடுறதுக்கே பிறந்த மாதிரி விளையாடுங்கிறீ, என்ன அது அர்த்தம்னு கேட்குறேன் நான். வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன்ற, உங்கள்கிட்ட ஒரு அவுட்புட்டும் வர மாட்டேங்குது. நீ ஒரு யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேன்ற, கீழே இறங்கி தோட்டத்தை கிட்டத்தை செய்யறது இல்லை. அதில் வர உனக்கு லேப்டாப்பு ஃபோன்லாம் கச்சோன்னே என்ன பண்ணுகிறேன், திறந்து வச்சுட்டு இன்னும் ஏசி ரூமில் உட்காந்துன்னு கேம் மட்டுமே ஆடுறதுன்னு நிறைய குழந்தைங்க இருக்குது. புரியுதா? அப்போது மனுஷன் அந்த அப்பன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை திருடுதனமாக இந்த மாதிரி செலவு பண்ணலாம். குழந்தைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, தெரியாது. நம்ம குழந்தைகள் கூட நம்மள எதனா பண்ணாலும் பண்ணலாம். இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துக்கிறேன், நானும் என்ன தான் பண்ணுகிறேன், கேம் தான்னுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, நீ என்ன கேட்டாலாம் கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரு ரூல் தான், பிறந்தீங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகணும், உங்களுக்கு ஒன்று செஞ்சுக்கணும், அப்புறமா நீங்கள் பார்த்து இன்னொருத்தருக்கே செய்யணும். கேம் ஆடினா செய்ய முடியுமா, இதுதான் எனக்கு வேலை. நீங்கள் பிறந்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம், கேம் ஆடுறதுக்கா, டைம் பாஸ் பண்ணுறதுக்கா? சரி, அப்போ நான் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி டைம் பாஸ் பண்ணி என்ன சாதித்தேன் தெரியணுமா இல்லை? யார் கேட்கணும்? நான் அப்பனுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன், அம்மாவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன், இல்லை இந்த சமூகத்துக்கு நான் உதவியாக எவ்வளோ இருந்தேன், எல்லா கர்மத்துக்கு உதவியாக இருந்தேன், எனக்கு நான் எப்படி உதவியாகிறேன்னு தெரியவே இல்லை. வயிறு இவ்வளோ பெருசாக வச்சுன்னு பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு டீயை குடிச்சின்னு கேம் ஆடுக்கிறேன். இன்னும் மோசம் ஐடியில் வேலை வச்சிச்சின்னு சொன்னால் வேலையை ஏஐ கிட்ட கொடுத்துடணும். அந்த ஏஐ கொடுக்குறது எடுத்து இன்னொரு ஏஐயில் போட்டு அது ஏஐ பண்ணாத மாதிரி பண்ணிடணும். இது எடுத்து என்ன பண்ணிடனா கம்பெனிக்கே அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுங்கண்ணா வீடியோ கேம் ஆடுங்கணும் அதில் சைடில் தனியாக. இன்னும் மோசம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரிலாம் படம் வந்துச்சு, அதில் மோசமான படங்கள்லாம் நல்லா வந்துடும். சரி, நல்ல படங்கள்லாம் மோசமாக வந்துடும், எப்படியோ ஒன்று வச்சிங்களேன். அப்புறமா தூரமாக இதில் அது என்னன்னே தெரிலங்க, அது ப்ளூராகிடுச்சு. ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கேயே தான். இன்னும் ரொம்ப மோசம், இன்னும் சில பேருக்குலாம் கண்ணெல்லாம் சுத்தம் இல்லைங்க, பார்க்கலாம் இல்லை, சைட்லலாம் தெரிய மாட்டேங்குது. சைடில் தெரிலன்னே சில பேருக்கு தெரியாது. சில கலர்லாம் பிளைண்ட் ஆகிட்டு இருக்கோம். சிக்னல் போட்டாங்களா இல்லைன்னு தெரியல, எல்லாம் போகிறாங்கன்னு இவனும் போகிறான். இதெல்லாம் எதனால்? ஒரு ஒரு இது கூட அது கூட வச்சுக்கினேன், நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி வந்த, ஆனால் நீ இப்போ முழுசு நீயே என் டைமெல்லாம் எடுத்துக்கினேன், அதனால் என்ன பண்ணிட வேண்டியதாக இருக்குது, உனக்கு நான் கொல்லி வைக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா, கொல்லி வைப்படா போ, நான் வாங்க இருந்தாச்சேன். அதனால் இதுக்கு மேலே சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் கெட்டு போகிறேன்னா என்ன தான் ஆவான், கெட்டு தான் போவோம். வெள்ளத்தானே எது மலர் நீட்டம் சார், அதிகம் எவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னா அதுக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம். ஏன்னா குத்தா பேசுவோம். ஏன்னா நான் புனிதமானவனா புனித மாட்டோம்னா ஆராய்ச்சி பண்ணோம். நீங்கள் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், என்ன ஒன்றா கொடுங்க பேசுவோம், எதனா கேளுங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் பேசுவோம். புடவை கட்டுறது எப்படி, என்ன
வந்தேன். நல்ல பதில், நல்ல கேள்வி பதில். முதல்ல புடவைன்னா என்னான்னு கேட்பேன். ஏன் அது பேர் புடவை? பூவை மறைச்சுன்னு இருக்குது, ஆடையாக இருக்குது. பூவுக்கு ஆடை, அதனால் அது பேர் என்ன? பூ ஆடை, அது பேர் புடவை. இப்படி ஒரு தகவலுக்கு தான் நீங்களே ஆச்சரியப்படுங்க. புனிதமான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி தான் போடுங்க. இல்லை சார், ஏனில ஏறினா அந்த புடவை உதவாதே. கிடையாது, கொசவன்னு ஒன்று இருக்குது உள்ளோ. சொருவி ஒரு 6-7 மடி மடித்து சொருனாங்கல்ல, அது என்ன பண்ணால் அதுக்கு தான் அந்த இடம், அது ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் அது என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்டா கொசு தாத்தி நீ சொருனாங்கன்னா காலில் விரித்து நடக்கலாம். அப்போ அது என்ன ஆகும், விரிஞ்சி கொடுக்க சீரியஸாங்க. அப்போ புடவை எப்படி கட்டுறதுன்னா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்க தானே. நான் என்ன பண்ணுறது, இந்த யூடியூப்பில் இதை போடலையே, நான் என்ன பண்ணுறது. இப்போது அதில் பாவாடைன்னு ஒன்று கட்டி ஏமாந்தது யார்? அந்த காலத்தில் பாவாடை கட்டாமல் தான் புடவை கட்டுவாங்க. இப்போது தப்பு, பாவாடை கட்டு வச்சு தான் புடவை கட்டுருந்தா. புடவை கம்ஃபர்டபுளாக இருந்தால் இல்லையா? பிரச்சனை எங்கே? பாவாடையை டைட்டாக கட்டிட்டு பிறகு எங்கேருந்து வேகமாக நடக்க முடியாது. இப்போ புடவை சிக்குதா, பாவாடை சிக்குதா? எந்த புடவையும் சிக்காது. உன்னை லைலக்ஸில் கட்டின்னு காட்ட சொன்னது 2 லேயர் போனால் ஒன்றும் தெரியாதுன்னு 2 லேயர் போட்டு விட்டு ஒரு ஆள் மொத்தம் கட்டினாங்க அந்த காலத்தில். இப்போ ஏன் புடவை கட்டுவே நீ? நல்லா அழகாக டவுசர் வந்துச்சு, பேண்ட் வந்துச்சு, சார்ட்ஸ் வந்துச்சு, சுடிதார் வந்துச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை நீங்கள் தானே புடவை நல்லா இருக்குது, நீங்கள் தானே புடவை நல்லா இருக்குதுன்னா புடவை நல்லா இருக்கிறது மட்டும் கட்டு. எப்போ பார்த்தாலும் அதையும் ஏன் கட்டின்னு தெரியல. அப்போ நான் எத்தனை வரத்துக்கு ஒரு புடவை, போட்டு பார்த்து ஒரு துணி. ஐடியா புரியுதா எப்படின்னு? உனக்கு புடவை, எனக்கு பேண்ட்டு. புத்திசாலித்தனமா இல்லையா சார்? அப்போ எல்லா கேள்வியும் போய் சொல்லுவீங்களா? ஜெட்டியாக போட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை, நீங்களே கேள்வி சொல்லுவீங்க. நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்மளே சில கேள்வி என்ன பண்ணிருந்தா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.